வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கடற்கரையிலேருந்து மீன் பிடிக்கிறது தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து மழை பெஞ்ச டைம், இது டிசம்பர் டைமு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் ஃபிஷிங் பண்ணோம். நானும் என்னுடைய அண்ணன் ஒருத்தர், அவர் பேர் கஜா. அவர் 20 முள் கட்டி பிடிப்பார். அது ஹேண்ட்லைன் ஃபிஷிங். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 18 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் வந்து ஒரு சிங்கிள் ஹூக் போட்டு நான் பிடிச்சிட்டு இருந்தேன் ஸ்டிக்கில். இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கிட்டார் ஃபிஷ் மாட்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நியர்லி ஒரு 2 kg இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீம் ஃபிஷ்ஷும் இதில் மாட்டியிருக்கோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஸ்டிங்ரே வகை தான், கிட்டார் ஃபிஷ்ஷு. இது நல்லா தரையில் ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ இது மாட்டிச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். இல்லைனா நம்ம இழுக்கும் போது முள் வளையலாம், இல்லை லைன் அறந்து போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நல்ல மழை. ஸோ நனைஞ்சிட்டு தான் பிடிச்சோம். ஒரு 1 ஹவரில் பிடிச்ச மீன்கள் தான் நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறீங்க எத்தனைன்ட்டு. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண பெயிட் பார்த்திங்கன்னா கிழை இல்லிப்பூச்சி, சாண்ட்ஃப்ளைஸ். இதுதான் ரொம்ப எல்லா மீனையும் அட்ராக்ட் பண்ணுற பெயிட்டு. இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எடுக்கிற வீடியோ நான் ஒரு தனியாக உங்களுக்கு போடுறேன். இது அண்ணன் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்ட்ரிங்கே ஒன்று மாட்டிச்சு. ஸோ இது நியர்லி ஒரு 1/2 kg இருக்கும். அதுக்கப்புறம் இதை நாங்கள் தண்ணியிலே ரிலீஸ் பண்ணிட்டோம். அதே போல் இப்போ கடற்கரை போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் மீன்கள் கிடைக்குமா பார்த்திங்கன்னா கடலை ரீட் பண்ணி தான் நீங்கள் வந்து தூண்டில் போடணும். இது நாங்கள் பிடிச்ச இடம் வந்து கோவளம் நெமிலி. இந்த இடம் பார்த்திங்கன்னா கடலில் ரீட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து ஆழமாக தெரியும் உங்களுக்கு, ஒரு சில இடத்துல வந்து கரையாக இருக்கும். ஸோ கரையில் போட்டிங்கன்னா அவ்வளோ மாட்டாது. அந்த ஆழப்பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து கடற்கரையிலேருந்து நம்ம தூக்கி அந்த இடத்துல அடிக்கணும். அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் மாட்டோம், அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கிட்டார் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ்ஷு. நான் ஸ்ட்ரிங்கை கூட சாப்பிட்ருக்கேன், அதை விட இது சூப்பராக இருக்கும். இல்லை இந்த சுறா புட்டு செய்வாங்க பார்த்திங்களா, அது இதில் பண்ணலாம். கடைசியாக அந்த ரெசிபி ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங் காட்டியிருப்பேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் எங்கேயாவது கடற்கரையில் யாராவது பிடிச்சி விற்றா கூட கண்ணை மூட்டு வாங்கலாம். நல்ல கம்மியான ரேட்டு கிடைக்கும், பட் நல்ல டேஸ்ட்டு இது. நான் ஒரு ஃபிஷ்ஷை லேண்ட் பண்ணியிருந்தேன், கிட்டார் ஃபிஷ். அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளா, கிழங்கா, ஒரு சில மீன்லாம் எனக்கு மாட்டிச்சு. பட் எல்லாத்தையுமே வீடியோ பண்ண முடியல. அதே போல் அண்ணனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மீன் மாட்டிச்சு. பாறை, இங்கே எல்லாமே லாஸ்ட்டில் பார்ப்பீங்க மொத்தமாக நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு. இந்த கிட்டார் ஃபிஷ் நான் ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது ஒரு ஃபவுல் ஷாட்டில் தான் மாட்டு வந்து, நீங்களே பாருங்கள் ஹூக் எங்கே மாட்டியிருக்குன்னு. இதோட தோல் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதனால தான் இது எனக்கு அப்படி இழுத்துறது கூட எனக்கு வந்துச்சு கடற்கரைக்கு, இல்லைனா பிச்சுன்னு போயிட்டுருக்கோம். அதே போல் இந்த மீன் தமிழில் பார்த்திங்கன்னா படங்கா மீன் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த கடற்கரை ஒரு கரையிலேருந்து ஒரு 30-40 அடியில் தான் மேயும். அதனால தரைக்கு அடியில், தண்ணிக்கு அடியில் மேயும். ஸோ நம்ம கரெக்டான பெயிட்டு போட்டோன்னா இது ஈஸியாக பிடிக்கலாம். நான் பிடிச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா ஹை டைடு தான். மழை வந்ததுனால தண்ணி கூட பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது, கடல் அலைகள்லாம். அதனால் தண்ணி கலரே மாறிப்போச்சு. இந்த மீன் காளா. ஸோ இன்னும் நாங்கள் என்னென்ன மீன்கள் பிடிச்சிருக்கோன்னு நீங்களே பாருங்கள். கடற்கரையில் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கரெக்டான டைமிங்கும் கரெக்டான பிளேஸும் நம்ம சூஸ் பண்ணோன்னா நல்ல மீன் பிடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டார் ஃபிஷ்ஷும் நியர்லி 2 kg இருந்தது. அப்புறம் மற்ற மீன்கள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 1 kg இருக்கும். ஸோ அன்றைக்கி லக்கி டே தான் எங்களுக்கு ஒரு 1 ஹவரில் இவ்வளோ பிடிச்சோம். ஆனால் மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா என்ஜாய் பண்ணி பிடிச்சோம். அதான் உங்களுக்கு ஷோ ஆஃப் காட்டுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.